அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று இறைவார்த்தை நமக்கு இரண்டு முக்கிய கருத்துக்களை சொல்லுகிறது. நீதியுடன் வாழும் வாழ்க்கை மற்றும் நன்றி கூறும் இதயம். இவை இரண்டும் நம்மிடம் இருக்கும் என்றால் நாம் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மன்னர்களே, ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது என்று சாலமோனின் ஞான நூல் கூறுகிறது. அரசர்கள் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் கூட சில அதிகாரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் பெற்றோராக இருக்கலாம், ஆசிரியராக அல்லது தலைவராக அல்லது நண்பராக கூட இருக்கலாம். நமக்கென்று சில உரிமைகள் உண்டு, சில அதிகாரங்கள் உண்டு. ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்பில் படிக்கின்ற மாணவர்களில் படிப்பில் பின்தங்கி இருக்கின்ற மாணவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு இன்னும் அதிக நேரம் செலவழித்து கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கற்றுக் கொடுக்கும் போது அந்த மாணவர்களும் படிப்பில் முன்னேறுகிறார்கள். இதுதான் நீதியுடன் நடப்பது. ஆம், நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கிடைத்திருக்கிற அதிகாரத்திலே நீதியுடனும் இரக்கத்துடனும் நடக்க வேண்டும். ஏனெனில் நம் அதிகாரம் கடவுளிடமிருந்து வந்தது. அந்த பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பெற்ற பொறுப்புகளில் குடும்பத்தில், பள்ளியில் அல்லது வேலை செய்கின்ற இடத்திலே நாம் நீதியுடன் நடக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தியில் இயேசு 10 தொழுநோயாளர்களை குணப்படுத்தினார். ஆனால் அவர்களில் ஒருவர் மட்டுமே திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி கூறினார். அவர் ஒரு சமாரியர், அதாவது இயேசுவை அறியாதவர்கள். இயேசு அவரிடம் மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். மேலும் இயேசு அவரிடம், உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று கூறினார். அவர் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் வந்து மன்றாடினார். அதனால் சுகம் பெற்று கொண்டார். நாமும் கூட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவோம். மேலும் நாம் பெற்ற நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவித்து வருகிறோம். இருப்பதற்கு வீடு, ஏற்ற நேரத்தில் உணவு, நல்ல வேலை, உடல் சுகம், இன்னும் அநேக நன்மைகளை நாம் ஆசீர்வாதங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் என்றாவது ஆண்டவருக்கு நன்றி சொன்னீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். நன்றி சொல்கின்ற இதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். தினமும் அவருக்கு நன்றி கூறுவோம். அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, சதா காலங்களுக்கு ராஜாவாய் இருக்கிறவரே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மெசியாவே, நன்றி ராஜா. ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. அன்பின் தேவனே, இந்த புதிய நாளிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புகிற கிருபைக்காக நன்றி தேவனே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வேலைக்காக நன்றி தேவனே. வருமானத்திற்காக நன்றி ராஜா. நல்ல உடல் சுகம் கொடுத்திருக்கிறீர் தேவனே. நன்றி ஆண்டவரே. உண்பதற்கு உணவு, முடுப்பதற்கு உடையும், தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிற தேவன் ராஜா, நீர் உமக்கு நன்றி ராஜா. நன்றி தேவனே. நாங்கள் நன்றி சொல்ல மறந்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும் அப்பா. எப்பொழுதும் நன்றியுள்ள இதயம் கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் திருமண் வாருங்கள் என்ற இறை வார்த்தையின்படி எப்பொழுதும் நன்றியோடு உம்மை துதிக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் ராஜா. நீதியுள்ள அரசரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா பொறுப்புகளிலும் நாங்கள் நீதியோடும் நேர்மையோடும் செயல்பட தேவையான ஞானத்தை எங்களுக்கு கொடும் ராஜா. நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யும் தேவனே. பேரன்புள்ள தேவனே, வானளவு உயர்ந்திருக்கும் உமது பேரன்புக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிப்பதற்காக நன்றி தேவனே. நன்றி இயேசுவே. எங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. முன்னும் பெண்ணும் எங்களை உம்முடைய கரத்தால் காக்கின்ற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. உமக்கு கோடானு கோடி நன்றி தேவனே. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1 முதல் 11. மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடை எல்லை வரை நீதி வழங்குவோரே, கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்களினங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது.
அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர், உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாயிருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர் நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கங்காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார். உயர்ந்தோருக்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லோரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறிப்பிரலாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்போர் தூயோர் ஆவர். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டங்கொள்ளுங்கள், ஏக்கங்கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 11 முதல் 19. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.